உங்களால் கூடிய மட்டும். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான். இயேசு கிறிஸ்துவின் சிநேகிதர்கள் அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு பிலாத்து அனுமதி கொடுக்கிறான். ஆனால் கிறிஸ்துவின் சத்துருக்கள் அவருடைய சரீரம் வைக்கப்பட்டிருக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்று கேட்ட விண்ணப்பத்தை பிலாத்து நிராகரித்து விடுகிறான். பிரதான ஆசாரியருக்கு காவல் சேவகர்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நிர்வாகம் பண்ணும் எல்லா பொறுப்புகளையும் பிலாத்து அங்கீகரித்து நிறைவேற்றவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவர் சிலுவையில் மரித்து போனதை உறுதி பண்ணும் வரையிலும் பிலாத்து பொறுப்பேற்றுக் கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ணுவது, அவருடைய கல்லறையை காவல் காப்பது போன்ற காரியங்களை அந்தந்த விஷயங்களில் ஆர்வமுள்ளவர்கள் செய்து கொள்ளட்டும் என்று விட்டுவிடுகிறான். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பயப்படுகிறார்கள். ஆகையினால்தான் மரித்து போன இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு காவல் காக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பிலாத்துவோ அவர்களிடம், உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிவிடுகிறான். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து பிலாத்துவும் பயப்படுவதனால் அவருடைய கல்லறையை பத்திரப்படுத்திக் கொள்ளுமாறு கூறுகிறான். அதே சமயத்தில் கல்லறையை எவ்வளவுதான் பத்திரப்படுத்தினாலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விடுவார் என்னும் நம்பிக்கையும் பிலாத்துவிடம் உள்ளது. தெர்த்தூலியன் என்னும் திருச்சபை வரலாற்று ஆசிரியர் பிலாத்துவை பற்றிய வரலாற்று காரியங்களை எழுதியிருக்கிறார். பிலாத்து தன் மனச்சாட்சியில் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தான் என்று இவர் குறிப்பிட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி பிலாத்து தன் மனதில் உணர்ந்திருந்தாலும் தன்னுடைய விசுவாசத்தை இவன் ஒருபோதும் அறிவித்ததில்லை. அகிரிப்பா ராஜாவோ தான் ஒரு கிறிஸ்தவன் ஆவதற்கு பவுல் தன்னை கொஞ்சம் குறைய சம்மதிக்க பண்ணுவதாக அறிக்கை பண்ணியிருக்கிறான். அகிரிப்பாவை போலவே பிலாத்து தன் விசுவாசத்தை அங்கீகரிக்கவில்லை. ஆயினும் பிலாத்துவின் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய உணர்வு ஆழமாக பதிந்திருக்கிறது. ஒரு வேளையில் 4 சேவகர்கள் காவல் காப்பார்கள். 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை காவற் சேவகர் மாற்றப்படுவார்கள். தேவன் அசையும் போது அவரை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது.